காலபுருஷனுக்கு 3வது வீடு. வாயு தத்துவத்தின் அடிப்படையில செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். வாயு தத்துவம்னா காற்று. இதனாலவே மிதுன ராசிக்காரங்க காத்து மாதிரி செயல்படக்கூடியவங்க. அதீத சிந்தனை, கரெக்டா யோசிப்பாங்க, புத்திசாலிங்க, அறிவாளிங்க. பேச்சு திறன்ல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஊரே எத்தனை வந்தாலும் சரி, இந்த உலகமே எத்தனாலும் சரி, அழகா அவங்களை எப்படி சமாளிக்கணுன்ற நுணுக்கம் தெரிஞ்சவங்க. தொடர்பு விஷயத்துல அப்படி இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒருத்தங்க பழகிட்டாங்க அப்படின்னாக்க இவங்களை மறக்கவே மாட்டாங்க. அன்பு தொல்லைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அன்பு தொல்லை மட்டும்தான். உதவிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. உடனே எனக்கு கேட்டுறாதீங்க. எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு மட்டும் தான் மிதுனம். அதே போல புத்தி, அதீத சிந்தனை, ஆஹா ஓஹோ நான் சொல்ற மாதிரி அது எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக பயன்படுத்துறீங்க. இது இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது. 100க்கு 200% நான் அடிச்சு சொல்றேன். அழகா திட்டம் போடும். என்ன ஒரு சிந்தனை, என்ன ஒரு இது, எல்லாரும் மெச்சிக்கக்கூடிய குணநலம். இவங்க பேச்சுல பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆராய்ஞ்சு பேசுவாங்க. பேசுறதுல ரொம்ப ஆர்வம். யார்கிட்டயுமே சுலபமா பழகிடுவாங்க. ஒருத்தவங்க உருன்னு இருப்பாங்க. போய் பேசுறானா, அவங்ககிட்ட நான் திட்டு வாங்கிட்டு வரப்போறானா, கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், பிரசாந்தும் கரண் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கரண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரூடான கேரக்டர். பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து நண்பராக்கிடுவார். அதுதான் வந்து பாட்டே வரும். ஓகேங்களா? நட்புக்காக. ஸோ யாரை எந்த மாதிரி பேசி மடக்க முடியும், அந்த விதத்தில் மிதுன ராசி உச்சம். ஆனால் யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. பொய்யா எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கிட்டு நிற்க மாட்டாங்க. இவங்கிட்ட யாராலையும் பொய் சொல்ல முடியாது. தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆனால் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேர் விட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிதுன ராசிக்காரங்க யாராவது ஏமாத்திட்டு இருந்தா நீங்கள் வந்து இதை அனுப்பிச்சி விடுங்க. தம்பி, நான் வந்து மிதுன ராசிக்காரன், என்னை நீ ஏமாத்துறன்னு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் நீ பண்ணுற வேலை எல்லாமே எனக்கு தெரியுங்கிறத வந்து சொல்லிடுங்க. எல்லாத்தையுமே யோசிச்சு டக்குன்னு முடிவெடுப்பாங்க. மற்றவங்க குழம்புக்கூடிய விஷயத்தை இவங்க இது ஈஸியாக முடிப்பாங்க. தீர்க்கமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல புத்திசாலிங்க. இவங்க எந்த இடத்துல தோல்வியை தழுவுறாங்க, எந்த இடத்துல தப்பு பண்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையோட சூட்சுமத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. அழகா கரெக்டா முடிவு எடுப்பாங்க. திடீர்னு மனசு மாறிடும். புரியுதுங்களா? மனம் மாறுபாடு அதிகமா இருக்கும். இப்போ ஒரு புத்தி இருந்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று அப்போ ஒன்று. இரட்டை சிந்தனையை கொண்டவங்க. பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருத்தம். சமூக வட்டாரத்துல பிரபலமா இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாதவங்களாம் யாருக்கவே முடியாது. சுத்து இடத்துல யாருன்னா கேட்டீங்கன்னாக்கா அழகா தெரியும். இவங்களுக்கு அதிபதி புதன், சாட்சிய புதன் வைக்காரு. புதன் பிளஸ் வாயு தத்துவம் சேர்ந்துச்சுன்னா மிதுன ராசிகளை சொல்லவா வேணும். காத்து மாதிரி அறிவாளி, பேச்சால கவரக்கூடியவங்க, சுறுசுறுப்பு நிறைஞ்சவங்க, தகவல் தொடர்பு, கலை, கல்வி, வியாபாரம், மீடியா எல்லாத்துலேயும் கலக்குவாங்க. எல்லா துறைகளிலுமே ஈடுபாடு அதிகம். மிதுன ராசிக்காரருடைய ஜாதகம் என்கிட்ட வந்துச்சுன்னா சொல்லிடுவேன், எப்படியும் பொழைச்சுப்பாம்பா. காத்து புக முடியாத இடம் எதனா இருக்கா? வாயு புத்திரன் மாதிரி. புரியுதுங்களா? இவங்க எந்த இடத்துல விட்டாலையும் பொழைச்சிப்பாங்க. ஸோ இப்படி அதை சொல்லுவாங்க இல்லையா, அவன் சொன்ன சொல்ல நிற்பான்பா, சொல்லு செயல் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் அவன் வாக்கு கொடுத்தா அவன் செஞ்சு கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அது மிதுனராசி பெண்கள்லாம் உங்க வீட்டில் இருந்தால் நீங்களாம் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லலாம். மொத்த பொறுப்பையும் அதை எடுத்துப்பாங்க. இதோட இப்போ தலை பார்த்துருப்பீங்க, தலைகளாக மாற்ற போகும் ஒரு உறவு ஆகஸ்ட் 26ஆம் தேதி. அடிச்சு சொல்றேன், இதெல்லாம் நடக்கும்னு. அப்படி என்னாம நீ என்ன அடிச்சு சொல்ல போற, ஆல்ரெடி வாழ்க்கை சீரழிஞ்சு போய் இருக்கு, இதுல நீ வேற அப்படின்னு கேட்பீங்க. பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்காரர் மிதுன ராசிகளுக்கு முன்னாடி வீடுனா ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவருடைய பயிற்சி தான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. அதாவது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க, அழகுக்கு சொந்தக்காரர், கலை, காதல், சொகுசு வாழ்க்கை, செல்வம், குடும்பம், இன்பம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். அசுரர்களின் குருவாகவே இருந்தாலும் தர்மத்தை காக்கக்கூடியவர், வாழ்க்கைய இனிமையாக மாற்றக்கூடியவர். ஒருத்தன் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், இப்ப திடீர்னு இந்த சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில வந்து உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை இனிமையா மாறிடும். எக்ஸாம்பிள் சொன்னா, யார் ஒருத்தனுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருக்காரோ அவனுடைய வாழ்க்கைங்கிறது செழிப்பும் சந்தோஷமும் நிறைந்தாக மாறும். ஸோ இதனால அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் மிதுன ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய சுக்கிர பகவானால
வேலை, பணம், குடும்பம், காதல், கல்வின்னு எல்லா விதமான விஷயங்கள்லையுமே மாற்றங்களை கொடுக்க போறாரு. அது என்ன மாற்றம்? அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ மிதுனராசிக்காரங்க அப்படின்னாவே எல்லாரையுமே கவர்ந்து இழுப்பாங்க அப்படின்னா ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. அதனால எல்லாரும் இவங்களுக்கு அடிட்டா அப்படின்னு கேட்டாங்க அப்படி கிடையாது. நகைச்சுவையா பேசுவாங்க, அறிவாளித்தனம் பேசுவாங்க, கஷ்டமான விஷயத்த கூட அழகா செதுக்கி கொடுப்பாங்க. இதனாலவே இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒருத்த வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு வந்தா அவன் அடுத்த நிமிஷம் சிரிக்கணும். அதுதான் மிதுனத்துடைய நோக்கமாவே இருக்கும். எவ்வளவு ஒரு பெஸ்ட் இல்லைங்களா? இந்த காலத்துல நம்மள சிரிக்க வைக்கிறதுக்கு யார் இருக்கா? ஸோ மிதுனராசிக்காரங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரா இருக்காங்க, சொந்த பந்தங்கள் ஒருத்தரா இருக்காங்க, கூட பிறந்திருக்காங்க, அப்பாவா இருக்காங்க, அம்மாவா இருக்காங்க. நீங்களாம் வந்து லக்கி பர்சன் சொல்லலாம். ஸோ மிதுனராசிக்கார போய் யோசிப்பீங்க, யாரு நாங்களா? எங்களெல்லாம் என்னத்துக்கு வீடு, நாங்களாம் எதுக்கு தான் இருக்கோமோ இப்படிலாம் கூட யோசிப்பீங்க. அதெல்லாம் வேணாங்க. உங்களால பல பேருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா செழிப்பா இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் சீரழியணும்? கொஞ்சம் யோசிப்போமே, மாத்தி யோசிப்போமா? ஓகேனா கீழே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. மாத்தி யோசிக்க போறோம். இந்த சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அழகா நமக்காக நம்ம பயன்படுத்த போறோம். நமக்காக, திரும்பவும் சொல்றேன், நமக்காக. சோ அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு யோகத்தை கொடுக்க போறாரு. அழகான விஷயங்கள், இனிமையான விஷயங்கள், ஆனந்தம் தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. பணமும் சரி, காதலும் சரி, கலையும் சரி, திறமையும் சரி, நிறைந்ததாக உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போறார். மென்மை, கவர்ச்சி, தர்மம், குடும்ப பாசம், மன அமைதி, ஆசைகள், காதல் பிரச்சனை, ஆடம்பரத்துல இருந்த சிரமங்கள் எல்லாமே, என்னெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம் நிறைவேறும். ஓகேங்களா? இப்போ இந்த கலியுகத்துல வாழக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம்? கெத்தா இருக்கணும், நல்ல ஒரு வீடு, லக்ஸுரியா ஒரு காரு, அப்படி போய் கார்ல இறங்கணும். இப்ப கூடங்க, அதாவது வண்டி வாகனம் பெருகிடுச்சு, ஆனா இன்னுமே காருங்கிறது கனவா இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்கும் இல்லையா? என்னையும் சேர்த்துக்கோங்களேன், சரிங்களா? ஸோ காரு அப்படிங்கிறது லக்ஸுரி வாழ்க்கையா போயிடுச்சு. ஸோ மிதுன ராசிகளுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய அருளால புதுசா கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாருன்னு நான் சொல்றேன். இப்போ மிதுன ராசி ஒட்டு மொத்தமா என்னை தேடிட்டு இருப்பீங்க, நீ கையில கிடைச்ச கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி. சத்தியமா வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவரு சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்கார். அப்போ சுகபோகத்துல இந்த காரு வீடுலாம் வந்துருது இல்லையா? வாய்ப்பு அமையும். அதை நீங்க பயன்படுத்தக்கூடிய விதத்துல தான் நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. சுகபோக வாழ்க்கைலாம் எனக்கு வேணாமா, நான் வந்து கடனாளியா இருக்கேன், அந்த கடன் தீரணும், ஆல்ரெடி வந்துட்டு வீடு வந்து பிரச்சனையில இருக்கு, அது சரியாகணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு அமையா? சத்தியமா அமையும். சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது நீ வீடு வாங்குவ, கார் வாங்குவ, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு. ஆனா ஒட்டு மொத்தமா மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை நிலை அமைஞ்சா நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்களோ அதை செஞ்சு கொடுப்பார். சோ உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய போகக்கூடிய இடம், அதாவது சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசி, குரு பகவானுடைய வீடு, ஓகேங்களா? அந்த இடத்துக்கு சுக்கிர பகவான் போறது, அது சுக்கிர பகவான் தனக்காரனுடைய வீடு. குரு யாருங்க? தனத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா? அவருடைய வீட்டுக்கு போறது உங்களுக்கு 2ஆம் வீடு. ஓகேங்களா? ஸோ இதனால உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5க்கு உரியவர், பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தின் அதிபதி. அதே நேரம் 12க்கு உரியவர் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல சுக்கிரன் அமர்றார். சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே உங்க குடும்பத்தில் நடக்கும். திருமண விசேஷங்கள் கைக்கூடி வரும். உங்களுக்கோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அது போல முன்னேற்றத்தை கொடுக்கிறார். சுக்கிரன் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல உயர்வு பெறுவீங்க. ராசிநாதனாகிய புதனோட சுக்கிரன் இணைவதால பேச்சால, அறிவால, புத்திசாலித்தனத்தால முன்னேறுவீங்க. ஆல்ரெடி இவங்க அப்படிதானே இருக்கீங்க. அதே போல லாபம் தரக்கூடிய காலகட்டம் இது. பேச்சை வச்சு தொழில் செய்யறவங்களாம் அற்புதமான காலகட்டம். டீச்சரா இருக்கீங்க, வழக்கறிஞரா இருக்கீங்க, ஜட்ஜா இருக்கீங்க, வியாபாரம் பண்றீங்க, மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கீங்க, எல்லாருமே இப்ப எல்லாரும் பேசினா தானே நமக்கு சோறு. ஓகேங்களா? சோ எல்லாருக்குமே எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிறத அறிவுபூர்வமாக பேசக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி நீங்க அப்படிதான் பேசுறீங்க, ஆனா ஒரு சில இடங்கள்ல வெளிப்படையாக பேசி உங்களுடைய திட்டமே கெட்டு போச்சு. அட போடா, ஒட்டு மொத்தமா கெட்டுச்சுடா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட காலம் உண்டு. இந்த நேரம் அப்படி இருக்காதுன்னு சொல்றேன். புதுசா வீடு வாகனம், புதன் பகவான் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது, இருசக்கர வாகனம், கார் போன்ற புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. புதிய வீடு வாங்கக்கூடிய, கட்டக்கூடிய யோகம் உண்டாகுது. இதுல வீடு பற்றிய சிந்தனைகள் எழும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. சுக்கிரன் 5க்கு உரியவர். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க.
அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வீங்க. கோயில் விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இப்ப கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதிகாரம், நிர்வாகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. தகவல் தொடர்புல இருக்கீங்க, ஐடில இருக்கீங்க, எல்லாருக்குமே இந்த காலகட்டம் பொற்காலம். ஒரு சிலர் யோசிக்கிறதுனாக்க இந்த பொண்ணு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு போல, நம்மள மாதிரி ஆட்களுக்கு இல்லை போல, நம்ம வந்து கூலி வேலை செய்யறோம், நம்ம வந்து வீட்டுல இருக்கோம், நம்ம படிக்கல, இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. இது வந்து மிதுனராசி, மிதுனராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்கள். ஓகேங்களா? இது வந்து குறிப்பிட்டு நான் சொல்றேன். இதுக்காக இப்போ வந்து நீங்க ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும். ஸோ ஒரு கடை வச்சிருந்தாக்க இன்னொரு கடை திறக்கிற மாதிரியான வாய்ப்பு அமையும். இல்ல வந்து ஒரு சின்ன போட்டி கடை வச்சிருக்கீங்களாக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் திறக்கிற மாதிரியான வாய்ப்பு அமையும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். இல்ல தன்னால உங்களுக்கு ஒரு பணம் பல்கா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி. அதே போல உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 21 முதல் 23ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் பயணிக்கிறதுனால தொழில புதிய நண்பர்கள், தொழிலதிபர்களுடைய சந்திப்பு இது எல்லாமே கிடைக்கும். நிறைய அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் பூச நட்சத்திரத்துல சுக்கிர பகவான் பயணிக்கிறதுனால தொழில மாற்றம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை, கிளை தொடங்குவது போன்றவை நிகழும். நம்ம சொன்ன தொழில நல்ல வளர்ச்சி பெறுவீங்க. இதுவே கலைத்துறையில இருக்கீங்க. இப்ப கலைத்துறை அப்படின்னாவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? வாய்ப்பு கிடைச்சாதான் நம்மளோட திறமையை வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். செப்டம்பர் 4 முதல் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ஆயில நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால உங்களை பத்தின உயர்வை, சுகத்தை, சிந்தனைகள் எல்லாத்துலயுமே உயர்வை கொடுக்கிறார். வீடு கட்டி வாடகைக்கு வர்றது, வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு தொடர்புடைய நல்ல செய்திகள் கிடைக்கிறது, சட்டம், நீதித்துறை, ஆசிரியர்கள், அக்கௌண்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காலகட்டம். எந்த துறைகள்ல வேணா இருங்க, சிறப்பா இருப்பீங்க. அதான் முன்னாடி சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கிறதுனா தேக ஆரோக்கியத்தோட அழகா சிறப்பா எல்லாரும் பாராட்டுற மாதிரி, எல்லாரும் அண்ணந்து பாக்குற மாதிரி, எதிரிகள்லாம் ஓடி ஒளியக்கூடிய அளவுக்கு கெத்தா இப்படி இருக்க போறீங்க. பதவி உயர்வு, பொருளாதாரம் சார்ந்த, பங்கு சந்தை சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கூடிய காலகட்டம். திடீர் பதவி உயர்வு, திடீர் இடமாற்றம், குழந்தை பாக்கியம், திருமணம், புதுசா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆவணி மாதம் 31ஆம் தேதி செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி. அந்த தினத்திலுமே நவகரங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி வழிபாடு செய்யறது இன்னும் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இது வந்து பரிகாரமா நீங்க வச்சுக்கலாம். திரும்ப சொல்றேன், வேலை தொழில் பார்த்தோம்னா வேலையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சு திறன், தொடர்பு திறன் இதெல்லாம் வந்து மேலதிகாரிகளை கவரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். வியாபாரம் செய்வர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய தொடர்புகள், கலை, மீடியா, விற்பனை, கல்வி, விளம்பரம் எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே பொற்காலம்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பண வரவு எதிர்பார்த்த இடத்துல இருந்து வருமானம் வரும், எதிர்பாராத இடங்கள்ல இருந்து வருமானம் வரும். சின்ன சின்ன செலவு கொஞ்சம் வரும். ஏன்னா சுப செலவெல்லாம் இருக்கும். சந்தோஷத்தை தரக்கூடியதுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தோட ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்பீங்க, குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலாங்கிறது போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க. எல்லாமே சரியாகும். சீரும் சிறப்பமா இருக்க போறீங்க. ஆனா பணத்தை மட்டும் சிக்கனமா செலவு பண்ணுங்க, நல்ல பலன்கள் வரும். அதே போல குடும்பம் மற்றும் உறவு, குடும்பத்துல சந்தோஷமா இருக்க போறீங்க. நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும். சொந்த பந்தங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, உடன்பிறப்புகளோட நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பழைய மன கசப்புகள்லாம் இப்போ மறையும். ஒத்துமையா இருப்பீங்க. அண்ணன் தங்க, பக்கம் அக்கம் சண்டை எல்லாமே நீங்க போகுது. அமைதியா பிரச்சனை எல்லாமே ஒட்டுமொத்தம் முடிச்சுட்டு சிறப்பா இருக்க போறீங்க. காதல் திருமணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில இனிமையா இருக்க போகுது. சிலருக்கு வந்து புதிய காதல் உறவு தொடங்கும். ஏற்கனவே காதல் சிட்டுகளுக்கு திருமணமாக மாறக்கூடிய நிலை இருக்கு. திருமணம் ஆனவளுக்கு தம்பதி உறவுல மகிழ்ச்சி, ஆனந்தமாக அற்புதமாக குடும்பம் நடத்த போறீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல மிதுன ராசிகளுக்கு நிறைய பொல்லாப்பு வரும். பொறாமை, பொச்சிருப்பு, கண் திருஷ்டி எல்லாமே வந்து சேரும். இதனால 3வது நபருடைய தலையீடு குடும்பத்திலயும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி வச்சிடாதீங்க. பார்த்து சூதானமா இருங்க. குடும்ப விவகாரங்கள்லாம் வந்து இப்படி கட்டி காக்கணும். ஓகேங்களா? உறவுகள்லாம் கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து கல்வி, திறமை, படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல காலம். குறிப்பா பேச்சு, எழுத்து, கணக்கு, கலை, ஆராய்ச்சி இது சம்மந்தப்பட்ட துறைகள்ல வெற்றி. வெளிநாட்டுக்கு படிக்க போகணுமா விண்ணப்பிங்க, நல்ல செய்தி கேட்பீங்க. ஆரோக்கியம் பொதுவாக நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் மன அழுத்தம், தூக்கம் இல்லாத போறது, சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்? தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும். இது உங்களுக்கு உதவி செய்யும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறிப்புகள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் குறிச்சு வச்சுக்கோங்க. 3, 6, 9 அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை, வெள்ளை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் மற்றும் வெள்ளி.
உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க வழிபாடுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாரையும் அன்னபூரணி அம்மனையும் வழிபாடு செய்யுங்க. அவங்களோட முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு பலம். வேலும் மயிலும் துணை நிற்கும். செவ்வாய்க்கிழமைல முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இதோட வெள்ளிக்கிழமைகள்ல உபவாசம் இருக்கிறது சிறப்பு, அதாவது விரதம் இருக்கிறது சிறப்பு. அதே போல உங்களுடைய அதிபதியை மறந்துடாதீங்க. புதன்கிழமைகள் தோறும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பச்சை காய்கறிகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானமா கொடுங்க. அதே போல நவகர்களை வெற்றக்கூடிய உங்களுடைய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த நாள்ல விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க. செல்வ நிலையில பொருளாதார நிலையில நான் என்னைக்கும் கீழவே இறங்கக்கூடாது, கடவுளை என்னை காப்பாத்துன்னு நினைச்சினாக்க செல்வ நிலைக்கு நீங்க வெங்கடாச்சலபதி வழிபாடு செஞ்சாலே, அதாவது பெருமாளை வழிபாடு செஞ்சாலே போதும், மகாலட்சுமி தாயோடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிடும். அதாவது தன்னோட நெஞ்சில தானே வச்சிருக்காங்க வெங்கடாச்சலபதி மகாலட்சுமி தாயார. சோ பெருமாளை வழிபாடு செய்வதனால மகாலட்சுமி தாயோடைய அனுகிரகம் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு செய்வதனால சுக்கிர பகவான் சந்தோஷப்படுவாரு. அதனால அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அவரால் நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குமோ அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொடுப்பார். நிறைவான வாழ்க்கை அமையும். சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை மலர்களை மகாலட்சுமி தாயாருக்கு சாட்சி வழிபாடு செய்யுங்க. பால், வெல்லம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்கறது சிறப்பு. சுக்கிர பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே போல அனுதினமும் இந்த சுக்கிர பயிற்சி தான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்றத்தை கொடுக்குது. அதனால ஓம் சுக்ராயே நம இல்ல ஓம் சுக்ராயே நமக இந்த மந்திர சொல்ல தினமுமே 16 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க. ஒருத்தவங்களை எடுத்து பேச மாட்டோம். நீங்க என்ன நினைச்சிட்டு ஒரு காரியத்தை தொடங்குறீங்களோ, என்ன காரியத்தை நீங்க எனக்கு நடக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க போறீங்களோ அது எல்லாமே சீரும் சிறப்புமா முடியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து மிதுன ராசிகளுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்த்திருக்கோம். இப்போ மிதுன ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது. மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அசாத்திய துணிச்சலும் சாதுரியமும் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போறீங்க. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. கேந்திர ஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சரிப்பு நினைச்சதை நடத்தி முடிக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய குரு 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. அதே போல அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இப்ப சொந்த வீடு கட்டி குடியேற போறீங்க. இதுல குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஏக்கம் தீரப்போகுது. திருமண வயதுல இருக்கிறவங்க நல்ல வர அமையும். பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும். இதோட கணவன் மனைவி கிட்ட இருந்த மனக்கசப்பு விலகுது. பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்க்கக்கூடிய நிலை உண்டாகுது. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் வழக்குகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல் நிலையில இருந்த பாதிப்புகளுமே விலகுது. உடைய திறமைகள் வெளிப்படும். செப்டம்பர் 12 முதல் புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். வருமானம் அதிகமாகும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்களுடைய சேமிப்பு உயர போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். வாழ்க்கையுடைய அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது யோகம் தரக்கூடியது. பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய யோகக்காரகர் நெருக்கடிகளை எல்லாமே இல்லாம போக்குறாரு. சமுதாயத்துல செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாரு. தெய்வ அருளும் பெரிய மனுஷனோட உதவியும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே ஈஸியா நடக்க போகுது. வருமானம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சூரியனும் கேதுவும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாங்க. துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். கையில எடுத்த வேலையை முடிச்ச பின்னாடிதான் வேற வேலையை நீங்க தொடங்க போறீங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதா அமைய போகுது. வருமானமே அதிகரிக்கும். உங்களை பார்த்து ஏழாம் பேசுறவங்களா இப்போ தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையை உண்டாக்க போறாங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட செல்வாக்கு உயரும். தொண்டர்கள் மத்தியில ஆதரவு அதிகமாகுது. பணியார்களுக்கு தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். புதுசா வீடு வாகனம் இது போன்ற கனவு நனவாகும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை ஏற்படும். மற்றவங்க நம்பி இருந்த நிலை இனி இருக்காது. அந்த அளவுக்கு உடைய செல்வாக்கு உயரப்போகுது. அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரம் தொழில் தொடங்கக்கூடிய அனுமதி கிடைக்கும். தொழில் முயற்சிகள் சாதகமாகும். முன்னேற்றம் அடைவீங்க. இது ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பயம் போகுங்க. வேலை நம்மளை எடுத்துருவாங்களோ, இல்லை அந்த வேலை நமக்கு அமையாதோ, அந்த மாதிரி யோசனை, அந்த பயம்லாம் விலகும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் விலகுது. உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் கூட எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் செய்ய வேண்டிய பரிகாரம் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 இந்த 3 பாதமும் தெளிந்த ஞானமும் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி முன்னெடுத்து தரும். அதிர்ஷ்டகாரகனோட சுக்கிரன் சாதகமா சஞ்சாரம் பண்றது ஒட்டு மொத்தமா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு. பணப்புழக்கம் அதிகமாகும். பொன்பொருள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உருவாகும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய குரு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குறாரு. திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். முன்னோருடைய சொத்து கைக்கு வரும். வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் 12 முதல் புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகள் கலைஞர்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில கேட்டிருந்த பணம் வரும்.
அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போன்ற கனவு நனவாகும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அனுமதி கிடைக்கும். தடைப்பட்டு வந்த செயல்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். செல்வாக்கு உயரும். உறவுக்காரங்களை தேடி வருவாங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். வியாபாரம் தொழில லாபம் பார்ப்பீங்க. வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். சிலர் இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு நல்ல வசதியான வீட்டுக்கு குடியேற போறீங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க. விவசாயத்துல முன்னேற்றம் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, அனுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் நிலைக்கும். ஸோ ஒட்டு மொத்தமா சுக்கிர பயிற்சி மிதுனத்திற்கு யோகத்தின் உச்சம். சுக்கிரன் உச்சத்துல இருந்தா வாழ்க்கை சிறப்புன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க சிறப்புங்க, அதிர்ஷ்டங்க, எல்லாத்தையுமே அனுபவிக்க போறீங்க. நல்லா இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்றென்றும் தெய்வீக அருளுடன்.